வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மூணாவது சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல உங்களுக்கு வந்து பிளேயர்ஸோட A to Z எல்லா ஸ்டாட்ஸ் வேணும். பிளேயர்ஸோட பேட்டில், இந்த பிச்சில் எப்படி ஆடி இருக்காரு, இந்த ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடி இருக்காருங்கிற எல்லா ஸ்டாட்ஸும் வந்து தெளிவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னையில இருந்து. ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நம்ம டீம்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண போறது கிடையாது. ஒன்லி டெய்லி எல்லா மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். எல்லாமே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பங்களாதேஷ் பிளேயர் அப்படின்னு எல்லா ஸ்டாட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஆப் வந்து தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஆப். உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் வந்து தமிழ்ல இருக்கும். நீங்க என்ன டவுட்னாலும் தமிழ்லே கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. குறிப்பா இந்த ஆப்ல இந்த பாப் அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். 5 பிளேயர்ல ஒரு பிளேயர். நீங்க பாருங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி, முஸ்டபிசர் ரஹீம், சாண்டோ, கில், இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா பேட்டிங் காம்போ சொல்லி பாப் 1ல கொடுத்துருக்காங்க. பாப் 2 அண்ட் பாப் 3ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பவுலர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. பாப் 2ல ஆல்ரவுண்டர் பேஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுல வந்து நீங்க வந்து 6 பேர்ல ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணலாம், 5 பிளேயர்ல ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு விராட் கோலியை கூட உங்களுடைய பிக்கா வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். மீதி உங்க ஆப்போனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ரோஹித் சர்மா, ரஹீம், கில்ல வந்து தூக்கிட்டு வருவாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்டே போயிட்டு கில்ல சூஸ் பண்ணா கூட சூஸ் பண்ணலாம். இல்ல உங்க ஆப்போனன்ட் இன்னைக்கு வந்து கில்ல சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல கூட நீங்க பாத்துக்கலாம். உங்க ஆப்போனன்ட் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கிறது கூட பாத்துக்கலாம். அதுதான் இதுல பிளஸ். அதுக்கேத்தாப்புல ஜாயின் பண்றது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் ஸ்போர்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலையோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் மொதல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கராச்சி நேஷனல் ஸ்டேடியம்ல தான் நடந்தது. ஸோ பிச்சு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னாங்க. பட் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வெனியூவா போச்சு. அவங்களே சொன்னாங்க ஒரு 300+ அடிச்சாதான் இங்க இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல சேசிங் பண்ற டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. செகண்ட் பேட்டிங்ல வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் பாகிஸ்தான் வந்து அதை வந்து சரியா பயன்படுத்த முடியாம போயிட்டாங்க. பிச்சோட வியூ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விரிசல் இருக்கு. பேட்டிங்க்கு நல்ல சாதகமா தான் இருந்தது பிச்லாம். ஏன்னா மிச்சல், அதுக்கப்புறம் கான்வே, வில்லியம்சன், இந்த 3 பேர் தான் நியூசிலாந்து சைட்ல இருந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இது எல்லாருமே வந்து நல்லா இருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் வந்து பிச் அப்படி கம்ப்ளீட்டா மாறிட்டு. பவுண்டரி லைனும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் சைடு லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 62, 67 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால பெரிய பவுண்டரி லைன் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்ல லாங் தான் போட்டிருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்க இந்தியா பிச் அப்படின்னா ஒரு 74, 75 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்க ஸ்ட்ரைட்ல இந்த மிட் ஆஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நல்ல 70+ வந்து போட்டிருக்காங்க. பட் நமக்கு ஆஃப் சைடு லெக் சைடு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. ஸோ பிச்சோட ரிப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிப்போர்ட். 2வது மேட்சுக்கு நம்ம அபிஷியலா இதே மாதிரி வந்து டெலகிராம்ல கொடுப்போம். அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ கடைசியா இப்போ வந்து இந்த பிச்சில் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 34 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 20. பொதுவா பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் தான் கராச்சியில அதிகமா டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில மொதல் மேட்ச் வந்து நியூசிலாந்து வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் வந்து டை ஆயிருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 240 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 355, லோ ஸ்கோர் வந்து 115 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2 டீமோட லாஸ்ட் டைம் நடந்த ஒரு 5 மேட்ச் வந்து அந்த டீம் எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டீமோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய லாஸ்ட் 5 ஓடிஐ மேட்ச்ல 4 ஓடிஐ மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. ஆனா வின் பண்ணது எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டீமா இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 5க்கு
4 மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து நல்ல சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க அந்த டீம் கம்ப்ளீட்டா. அதே போல நீங்க சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 ஓடியில 0 ஓடிஐ தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் கூட தோத்துருக்காங்க, நியூசிலாந்து கூட தோத்துருக்காங்க, பாகிஸ்தான் கூட அடுத்து பாகிஸ்தான் சொல்லி ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஓடிஐ சீரீஸ்ல தோல்வியில தான் இருக்கிறாங்க. பட் கம்மிங் இதுல வந்து எப்படி வர்றாங்க, ஃபார்முக்கு வர்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ பெருசா இந்த பிளேயர்ஸ் வந்து ஆப்போனன்ட் டீம் கிட்டையும் சரி இந்த வெனியூலையும் சரி ஆடல. அதனால ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ரொம்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்புறம் ரொம்ப ஸ்டாட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல டெய்லி காலையில வந்து ஸ்டாட்ஸ் கொடுத்துருவேன், அதை பார்த்துக்கோங்க. பட் நீங்க ஸ்டாட்ஸ் பார்த்து டீம் போட்டாலும் பெருசா உங்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கை கொடுக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லா நாளுமே இப்போ ஒரு பிளேயர் ஒரு நாள் அடிச்சானா இன்னொரு நாள் அதே மாதிரி அடிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு பிளேயர் வந்து இப்போ பும்ரா பால் அவுட் ஆனாருன்னா எல்லா மேட்சும் பும்ரா பால் அவுட் ஆவார்னு கிடையவே கிடையாது. அதனால ஃபுல்லா ஸ்டாட்ஸ் பார்த்துட்டே போகணும், அப்படி டீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய நாலேஜ் படி சரி இன்னைக்குமே ஆடுவோம் இன்னைக்கு ஆட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வின் பண்ண முடியும்ங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால ரொம்ப போட்டு ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் பொதுவாக ஸ்டாட்ஸ் கொடுக்க மாட்டேன், எல்லாரும் கேட்டதுனால கொடுத்துருக்கிறேன். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் வந்து அந்த லெவலுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்லை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்கிறாரு. இப்ராஹிம் சட்டான் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு, ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஃபார்ம். அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டாவும் அவர் வந்து பெருசா ஒன்றும் ஆவரேஜ் வைக்கல, 2 பேரும் தான் ஓப்பனிங் ஆட போறாங்க. அடுத்து ரஹ்மத் ஷாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறார், ஒரு டீசென்டான ஃபார்ம். ஏதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் பிளேயர் இந்த மாதிரி ஆடுறது நல்ல ஃபார்ம்லாம். பட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஒரு 18 வச்சிருக்கிறாரு. சிகிடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசா ஒன்றும் அல்ல, ஒரு 30+ ரன்னே ஸ்கோர் பண்ணல. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டாவும் அவருடைய ஆவரேஜ் அப்படிங்கிறது வெறும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒமர் சாய் பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நீங்களே பாருங்க 4 மேட்ச்ல 210 ரன் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா பிளஸ் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இந்த டாப் 6ல ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் வந்து ஒமர் சாய் வச்சிருக்கிறாரு. குல் நைபை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் லாஸ்ட் 3 மேட்சாவே பாருங்க நல்லா ஆடி இருக்கிறாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு 40 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான நம்மளுடைய முகமது நபி சூப்பராகவே ஒன்றும் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஓகே, பவுலிங்ல வந்து ஆடுறாரு, ஒரு சில மேட்ச் வந்து பேட்டிங்ல ஆடுறாரு. அண்ட் ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச்ல 20 ரன் அடிச்சாலும் 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுதான் ஆல்ரவுண்டருடைய பெரிய பிளஸ்ன்னு சொல்றது. அண்ட் ரஷித் கான் ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டாவும் சூப்பர் ஆடி இருக்காரு. இந்த வெனியூலையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி இருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இந்த வெனியூ பிளஸ் ரீசன்ட் பிளஸ் ஆப்போனன்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நூர் அகமடு ரீசன்ட் ஃபார்ம் ஓகேவா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்ட் அவரால் பெருசா எதுவும் பண்ணல. அடுத்து ஃபரிக்கு ரீசன்ட் ஃபார்ம் ஓகே, ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃப்ரெட் அகமது மாலிக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஓகேவா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவுமா வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. ஒரு சில மேட்ச் வந்து கம்மியா ஆனாலும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடினாரு. ஏன்னா நீங்க இந்த ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடினாரு. பட் அது எல்லாமே உங்களுடைய ஹோம் பிச்சில் ஆடினாரு. அவே பிச்சில் எப்படி ஆடுறாருங்கிறதா மேட்ரு. இந்த வெனியூலையும் ஆவரேஜ் வந்து சூப்பரா வச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 27 வச்சிருக்கிறாரு. ரிக்கல்டன் ரீசன்ட் ஃபார்ம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. இந்த வெனியூலையும் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் அவர் ஆடல. அண்ட் நம்மளுடைய டசன் அவரும் வந்து ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. மார்க்ரம் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாருங்க பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணி எல்லா மேட்சுமே நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாரு. பிளஸ் 2 விக்கெட்டும் வச்சிருக்கிறாரு. உண்மையிலே சூப்பரா ஆடி இருக்கிறாரு. மில்லர் ரீசன்ட் ஃபார்ம் ஓகேவா இருக்கு. அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு ரீசன்ட் டைம்ஸ்ல. அதே போல கிளாஸ்னு வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு. இந்த வெனியூல அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லை, ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதனால சரியா பெர்ஃபார்ம் பண்ண அதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு மேட்ச் ஆனதுனால இன்னொரு மேட்ச் ஆடாம போயிட மாட்டாரு. அதனால நீங்க இதை பார்த்துட்டு ஐயோ இந்த வெனியூல கிளாஸ் வந்து சரியா இல்லையே 10 தானே ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு டீம் எடுத்தீங்கன்னா சோலி முடிஞ்சிடும். கொஞ்சம் பிராக்டிக்கலா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்ல நல்லாவே வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு.
அடுத்து முல்டர் அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கர ஃபார்ம், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல இந்த வெனியூலையும் நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யான்சன் சம ஃபார்ம்ல இருக்கிறாரு சவுத் ஆப்பிரிக்கால, சொல்லவே வேணாம். அதே போல மகராஜ் வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூல பெருசா ஆடல, பட் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரபடா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஹெட் டு ஹெட்லயும் இதா இருக்காரு. சாம்சி பெருசா ஃபார்ம்லவே இல்ல பாருங்க, ஒரு மேட்ச் கூட லாஸ்ட் அவர் 5 மேட்ச்ல பெருசா விக்கெட் எடுக்கல, அதையும் பார்த்துக்கோங்க, கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா ஓரளவுக்கு வந்து டீசெண்டா ஆடக்கூடிய டீம், நல்லா. ஆனா ஏதாச்சும் முக்கியமான சீரீஸ்ல ஃபைனல்ல வந்து தோத்து போறதுக்கு ஒரு பேர் வாங்கின டீம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பவுலர்ல இருந்து பேட்ஸ்மேனுக்கு போவோம். அதான் எப்பவுமே ப்ரெடிக்ஷன்ல வந்து ஈஸியா இருக்கும், கீழே இருந்து மேல போறது ஈஸி. ஸோ பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10 ஓவர் இந்த டீம்ல யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு யான்சன் வந்து அவருடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா எடுப்பாரு. அதே போல ரபடாவும் வந்து அவருடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா எடுப்பாரு. அதே போல மகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா எடுப்பாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது யான்சன், மகராஜ், ரபடா, இந்த 3 பேருமே ஷுவரா அவங்களுடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா எடுப்பாங்க. ஸோ 30 ஓவர் ஆச்சு. மீதி இருக்கக்கூடிய 20 ஓவரை எப்படி பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்டர் வந்து 7ல இருந்து 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அதே போல சாம்சியும் ஒரு 7ல இருந்து 8 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு ஓவரை வந்து மார்க்ரம் வந்து ஒரு 4ல இருந்து 5 ஓவர் அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் வந்து ஓவர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டா பவுல் பண்றது இந்த 3 பேர். சப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து நமக்கு 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுலிங்கும் பண்ணி இருக்கிறாரு இந்த SA T20 அதுலலாம். அதனால பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ பவுலிங் பேக்கப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டீம்ல 6th பவுலிங் ஆப்ஷன் யாரு? மார்க்ரம். ஸோ எப்போதுமே ஒரு டீம்ல 6வது பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அவர் தான் வந்து மேட்சே டிசைட் பண்ணக்கூடிய பிளேயரை நம்ம ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. ஏன்னா 2 டவுன் வர்றாரு, ஒரு 4ல இருந்து 5 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு மார்க்ரம்க்கு. அதே போல நீங்க வந்து முல்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 8 ஓவர் இருக்கு, பிளஸ் நமக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷனும் அவருக்கு இருக்கு. இந்த ரீசெண்டா இப்ப நடந்த ட்ரை சீரீஸ்ல கூட பேட்டிங் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நடந்த SA T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அதனால நீங்க முல்டர் அண்ட் நம்மளுடைய மார்க்ரம் இந்த 2 பேரையுமே ரொம்ப கவனமா பார்க்க வேண்டி இருக்குது. பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து பேட்டிங் பேக்கப் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதே போல யான்சனையும் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரமா பவுலிங் பண்ணி டாப் ஆர்டர்ஸை கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல யான்சன் வந்து முன்னாடியே வந்து பேட்டிங் ஆடி ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது பிளஸ் தான். இப்படி இவர் வந்து நிறைய மேட்ச் இந்த மாதிரி யான்சன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க வந்து மார்க்ரம், முல்டர், யான்சன் பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸா டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தபடியா பவுலர்ஸ்ல விக்கெட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது யான்சனும் ரபடாவும் தான் அந்த சவுத் ஆப்பிரிக்கால இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. மேபி அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா டெத்லயும் அவங்க தான் அட்டாக் பண்ண போறாங்க. 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல டெத்ல வந்து கடைசி ஒரு 10 ஓவர்ல ஒரு 2-3 ஓவர் வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கக்கூடிய முல்டர்ல இருந்தும் நீங்க வந்து ஒரு விக்கெட் எடுக்கலாம். அதே போல மகராஜ் தான் இந்த டீமோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர், 2வது வந்து சாம்சி. அதனால மகராஜ்ல இருந்து நான் கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். சாம்சி கிட்ட இருந்து அதிகபட்சம் 1 விக்கெட். மார்க்ரம் நம்ம ஷுவரா வந்து அவர்கிட்ட வந்து விக்கெட் எதிர்பார்க்கணும்னாலும் ஒண்ணு இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மேட்ச்ல 50 ரன் அடிச்சு கொடுத்துட்டு 0 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். இல்ல மேட்ச்ல வந்து 10 ரன் அடிச்சு கொடுத்துட்டு 1 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். ஆனா ஃபேண்டசி பாயிண்ட் வரும்போது மார்க்ரம் அடிச்சுக்க முடியாது. டீசென்டான ஒரு ஒன்னு பேட்டிங் இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ விக்கெட்னு பார்க்கும்போது முல்டர்ல இருந்து 1 விக்கெட், யான்சன்ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், ரபடாட்ட 2 விக்கெட், மகராஜிட்ட 2 விக்கெட், சாம்சிட்ட 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா பவுலிங் ஆப்ஷன் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டிங் போகும். பேட்டிங் ஓப்பனிங் வந்து பவுமாவும் ரிக்கல்டனும் வந்து ஓப்பனிங் ஆடுறாங்க. 1 டவுன் வந்து டசன், 2 டவுன் மார்க்கம், 3 டவுன் மில்லர், லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கிளாஸ் இருக்கிறாரு. ஸோ இதுல ஃபார்ம் வைஸா பாத்தீங்க அப்படின்னா
பவுமா அந்த டீமோட கேப்டன் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு, ரொம்பலாம் குறைச்சு நம்ம சொல்ல முடியாது. ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தாது இந்த மாதிரி பெரிய லீக் ஆடும்போது. அது போக அவர் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர், T20 ஃபார்மேட்ல ஆடக்கூடிய பிளேயர், வந்த உடனே சுத்திட்டு அவுட் ஆகி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டசன் வந்து பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர், ஒரு 40 பால் பிடிக்காரு அப்படின்னா ஒரு 45 ரன் அடிப்பாரு. ஒரு 50 பால் பிடிச்சாருனா தான் 60 ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஏன் 50 பால் 30 ரன் கூட அடிப்பாரு டசன். அந்த மாதிரி பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். அண்ட் மார்க்ரம் பார்த்தாச்சு. மில்லர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா நமக்கு வந்து ஒரு 30 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. கிளாசனும் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர் தான், டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 6 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நான் வந்து மார்க்ரம் கொடுக்குறேன். அவர் தான் அதிக ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு நம்புறேன். ஏன்னா பவுலிங் பேக்கப் இருக்கு. ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா டசனுக்கு சொல்லலாம். ஏன்னா டசன் ரீசெண்ட் டைம்ஸ்ல எம்ஐக்குலாம் நல்லா ஆடி அந்த டீமை கப்பே அடிச்சாங்க. அந்த லெவலுக்கு வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடி கொடுத்தாரு. இப்பவும் வந்து இந்த மாதிரி லீக்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பவுமாக்கு போகலாம். பவுமாவையும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய டீம்ஸை. கடைசியா அடுத்து வந்து கிளாசனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். என்ன ப்ரோ எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நினைக்காதீங்க. நான் வரிசைப்படுத்தி சொல்றேன். 1வது மார்க்ரம், 2வது டசன், 3வது பவுமா, 4வது கிளாசன், 5வது மில்லர், 6வது நம்மளுடைய ரிக்லட்டன். இந்த மாதிரி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன். இந்த வரிசையில உங்களுக்கு ஏதாவது மாறுதல் இருந்தா நீங்க கூட வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1 2 3 பாத்தீங்கன்னா பவுமா, டசனு, மார்க்ரம், இந்த 3 பேர் தான் இந்த டாப் 6ல இம்பார்ட்டன்ஸ் நான் எடுக்க போறேன். ஆனா ஒரு முக்கியம் என்னன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிளாசன் பண்றாரா இல்லையானு கொஞ்சம் ஸ்டில் டவுட். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் இன்ஜுரி ஆகி போனாரு. அதனால ரிக்கல்டனை கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா ஆப்கானிஸ்தான் டீமும் குறைச்சு மதிப்பிட முடியாது. போன வருஷம் நிறைய வேலை பார்த்து விட்டது இவங்க தான். T20 வேர்ல்டு கப்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப் அடிச்சு விட்ட டீம். அதனால சும்மா ஆப்கானிஸ்தானே அப்படின்னு நினைச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரட்டா டீம் போடுறாதீங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் நம்பி டீம் போடலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அகமது மாலிக் இருக்கிறாரு, ஃபரிக்கி இருக்கிறாரு, நூர் அகமது, ரஷித் கான், முகமது நபி, அடுத்து உமர் சாய், நைப். மொத்தத்துல பாத்தீங்கன்னா 5 6 7 பேர் பவுலிங் பண்றாங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. கம்ப்ளீட்டா 10 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு யாருக்கும் அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஷித் கான் 10 ஓவர் வந்து கன்ஃபார்ம். அதே போல நூர் அகமது 10 ஓவர் வந்து கன்ஃபார்ம் அவர் வந்து அவருடைய பவுலிங்ல எடுப்பாரு. ஃபரிக்கி அவருடைய 10 ஓவரை வந்து அட்டாக் பண்ணிடுவாரு. மோஸ்டா வந்து அவர் அட்டாக் பண்ணிடுவாரு. ஏன்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பேஸ் போலர் அப்படின்னா அவர் தான். ஸோ இந்த 3 பேரையும் தான் என்னால ஸ்வேரா சொல்ல முடியும் அவங்களுடைய 10 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு. அடுத்ததா உமர் சாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. அதே போல ஃப்ரெட் அகமது மாலிக் இவரும் நல்ல ஃபாஸ்ட் இனிஷியல் அட்டாக் பண்ண போறது இவர் தான். ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு 5ல இருந்து 7 ஓவர் எதிர்பார்க்கலாம். அடுத்து முகமது நபி கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 7ல இருந்து 8 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நைபிட்ட இருந்து அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இருக்கிறதுல கம்மியா பவுல் பண்ண போறது அவர் தான். ஸோ ஒரு 30 38 ஒரு 42 ஒரு 49 ஒரு 50 ஓவர் கிட்ட இந்த மாதிரிதான் ஓவரை வந்து ஆப்கானிஸ்தான் பவுலர் பண்ணுவாங்க. நம்ம பண்ண வேண்டியது அதிகமா ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான் இம்பார்ட்டன்ட் எடுக்கணும். ஏன்னா ரஷித் கான் வந்து 10 ஓவர் போட்டா 60 பால்ல ஒரு 2 பால் நல்ல பால் போட்டா கூட போதும். அதே தான் நீங்க போயிட்டு பவுலிங் ஆப்ஷன் தானே இருக்குன்னு சொல்லிட்டு நைப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமே 12 பால் தான் பவுல் பண்ண போறாரு. 12 பால்ல இருந்து 18 பால் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நீங்க பியூரா பவுல் பண்ணக்கூடிய நூர் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஓவர் வந்து பவுல் பண்றதை பொறுத்து தான் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும். ஸோ அதை கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷித் கானை சொல்லுவேன். கண்டிப்பா மேட்ச்ல 1 or 2 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம். நூர் அகமது 1 or 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். ஃபரிக்கி 1 விக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். அதே போல அகமது மாலிக்கை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் நம்ம சொல்லலாம். அடுத்து நபியும் வந்து பாத்தீங்கன்னா 1 விக்கெட் சொல்லலாம். உமர் சாய் விக்கெட் எடுப்பாருன்னு ஸ்வேரா சொல்ல முடியாது. ஸோ இந்த 5 பவுலர்ஸ் தான் நம்ம ஸ்வேரா எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உமர் சாய் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் அவங்க பேட்டிங்ல இருக்கிறாங்க. அதனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர விக்கெட் வந்து ஸ்வேரா எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ரஷித் கான்லாம் வந்து கட்டாயம் 2 விக்கெட், நூர் அகமதுலாம் இருக்கிற ஃபார்முக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. மீதி எல்லாருமே குறைஞ்சது 1 விக்கெட்டாச்சும் நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இதுதான் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவுலிங். பேட்டிங்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனிங்ல குர்பாசி, இப்ராஹிம் சட்டானு, ரஹ்மத் ஷா, ஷெகிடி, அடுத்து வந்து உமர் சாயி, அடுத்து வந்து நைப், இந்த 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் செம்மையா பண்ணி
இந்த டாப் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க அப்படின்னா முகமது நபி, ரஷீத் கான், நூர் அகமது எல்லாம் பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பியூரா பேட்டிங் பண்ற பிளேயர்ஸ் கம்பேர் பண்றதை காட்டிலும் ஆல்ரவுண்டருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இருந்தாலும் குர்பாஸ் வந்து எனக்கு தெரியல 90% வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்குலாம் யான்சன் பால்ல ஃபேஸ் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த டாப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நம்ப முடியாது. அடிச்சா நல்லா குர்பாஸ்லாம் சில அன்னைக்கு 100 அடிக்கணுமா அடிப்பாரானா 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு மேட்ச் 100 அடிச்சுட்டு மீதி 8 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். இல்ல ஒரு 20, 25 இந்த மாதிரி அவுட்டாக போயிடுவார். அதுக்கு நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால இந்த டாப் 4 பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. பட் இப்ராஹிம் சல்டானை வந்து டவுன் பஸ் மாதிரி உருட்டி உருட்டி ஆடுவார். குறைஞ்சது இப்ராஹிம் சல்டான் கிட்ட நீங்க 30+ எதிர்பார்க்கலாம். இந்த 4 பேர்லயுமே பெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்ராஹிம் சல்டானை வந்து நான் சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாரு. அதனால அவரை வேணா அந்த டாப் 4ல வந்து பாத்துக்கோங்க. மீதி வந்து உமர் சாயி, ஃபரிகி, நூர் அகமது, ரஷீத் கான், முகமது நபி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்ல நிஷம் ஷாவை யாருமே எடுக்கல. ஆனா அவர் ஒன்றும் பெருசா 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஆனா எல்லாருமே வந்து அவருக்கு பதிலா வந்து நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கான்வேயை ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் மிச்சலை ட்ரை பண்ணாங்க, அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஃபர்கஸ் அகமான ட்ரை பண்ணாங்க, பேட்ஸ்மேனுக்கு போனாங்க. ஆனா நான் வந்து பவுலிங் ஆப்ஷன் போனேன். ரீசன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட நமக்கு ஒரு 50 பாயிண்ட் பிளஸ் போயிடுவாரு. அதே இது அவங்க கஷ்டப்பட்டு 50 ரன் அடிக்கணும். ஸோ இவங்களாம் இந்த 4 பேர் 50 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப கடைசியா கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல அப்படின்னா டாப்ல இருந்து பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மார்க்ரம்க்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். டசனுக்கு ஒரு பெஸ்ட் விசி ஆப்ஷன் போகலாம். யான்சனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். முல்டருக்கு நீங்க ஒரு நல்ல விசி ஆப்ஷன் எடுக்கலாம். ரபடாக்கும் ஒரு நல்ல விசி ஆப்ஷன் எடுக்கலாம். இது ஸ்மால் லீக்குக்கு மட்டும் கிடையாது, எல்லா லீக்குக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ அதனால 1, 2, 3, 4, 5 பிளேயருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறேன். அடுத்ததா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா தான் டாமினேட் பண்ற டீம் சொல்லி அவங்களுக்கு மட்டுமே கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துறாதீங்க. ரஷீத் கானுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. நூர் அகமதுக்கு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. முகமது நபிக்கு பெஸ்ட் விசி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 பேரையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற யாரையும் நீங்க பெருசா கவனம் செலுத்தினாலும் அட்லீஸ்ட் இந்த 3 பேட்டிங் பிளஸ் போலிங் பேக்கப் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பா நூர் அகமது வரைக்கும் பேட்டிங் பண்ண போறாங்க. ஸோ பேட்டிங் பண்ணி ஒரு 10 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது பிளஸ் தான். ஏன்னா டாப் ஆர்டர்ஸ்லாம் கண்டிப்பா விக்கெட் விடுவாங்க. 50 ரன் அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா ஆல் அவுட் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிச் வந்து நல்ல பேட்டிங் பிச்சா இருந்தா வேணா அந்த டாப் 4ல இருக்கிற 2 பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ சேஃபான ஒரு ஸ்மால் டீம் கிளாசன், பவுமா, யான்சன், மார்க்ரம், முல்டர், ரபடா அண்ட் மகாராஜ் நம்ம எடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா முகமது நபி, உமர் சாய், ரஷீத் கான், நூர் அகமது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வேணா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த டாப் 4 நிறைய பேர் வந்து குர்பாஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வேணும்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி குர்பாஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரஹ்மத் ஷா, ஷெஹிலியா, அப்புறம் இல்லைன்னா இப்ராஹிம் சல்டான், அந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதுவே ஒரு பேலன்ஸ்டான டீமா இருக்கும் நான் நம்புறேன். ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்துடும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீ தான். இந்த டைம்ல நிறைய பேர் வந்து பிரைம் அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஸ்கிரீன்ஷாட் நிறைய போட்டோஷாப்லாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் ஏமாந்துறாங்க. இப்போ சும்மா என்னெல்லாமோ போட்டோஷாப் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அதனால டப்புன்னு எதையும் நம்பிடாதீங்க. ஸ்மால் லீக்ல வின் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால கிராண்ட் லீக்லாம் டெய்லி ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா வின் பண்றேன் அப்படின்னு போடுறான். ஸோ அதனால அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஃப்ரீயா கொடுக்குற சேனல்லே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அது கூடவே சேர்ந்து வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.